வருது 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 சக்கத்தோட சீட்டு வருது ஒரு விட்டு ஒரு வருது 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 நாடு மொத்தம் சுத்தி வருது நல்லவங்க தேடி வருது மொத்த மக்கள் வீடு வருது. வணக்கம். நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன். மதுரை எனக்கு சொந்த ஊர். கோயம்புத்தூருங்கிறது எனக்கு பாதி சொந்த ஊர் மாதிரி. இங்கே அடிக்கடி வருவேன். எல்லோரும் கேட்குறது என்ன அப்படின்னா, கோயம்புத்தூரில் சிறுவாணி தண்ணி குடிச்சிங்களா, அங்கே போனீங்களா இங்கே போனீங்களான்னு கேட்குற மாதிரி இன்னொரு கேள்வியும் முக்கியமாக கேட்பாங்க. நானா நாணி போயிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்பாங்க. நானா நாணி கேள்விப்பட்டிருக்கேன், இன்னும் போனதில்லைங்க அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இது எப்படியாவது ஒரு தடவை போயிடணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். டூர் த பேரடைஸ் அப்படின்னு ஒரு அழைப்பு எனக்கு வந்தது. அதில் என்னுடைய பேரெல்லாம் போட்டிருந்து டூர் த பேரடைஸ், சொர்க்கத்தை நோக்கி ஒரு பயணம். அதுவே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. உள்ளே நுழையிற போது வாசல்லையே இப்படி 2 கரம் கூப்பி வணக்கம், நம்ம தமிழர் மரபு அது, என்னை உடனே அங்கே வரவேற்று உள்ளே கூப்பிட்டு போகிறார். நான் போகிற வழியெல்லாம் பார்த்துக்கிட்டே போகிறேன். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா சிங்கப்பூரில் இருக்கிற மாதிரி இருந்தது எனக்கு. இந்த கட்டட அமைப்பு சரி, கார் பார்க்கிங் சரி, அதை தாண்டி போகிறப்பயே அங்கங்கே கோயில்கள், இந்த பசுமையான அந்த புல்தரைகள், மரங்கள், பறவைகள் பார்த்துக்கிட்டே போகிறோம். அப்புறம் போய் இரவு நான் கெஸ்ட் ஹவுஸ் போயிட்டேன். அருமையாக இருந்ததுங்க. ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கான ஒரு அழகும் அமைதியோடு இருந்தது. நான் எப்போவும் புத்தகம் படிச்சுக்கிட்டு இருப்பேன் என்ன நேரம். கரெக்டாக 5:30 காஃபி வந்துருச்சு. காஃபி முடித்த உடனே அதே மாதிரி எந்திரிச்சு வெளியில் போய் வந்து பார்த்தேன். வாக்கிங் போகிறவங்க போயிட்டுருக்காங்க, சில பேர் கோயிலுக்கு போகிறவங்க போயிட்டுருக்காங்க, அப்புறம் உடற்பயிற்சியை நோக்கி போயிட்டுருக்காங்க. இங்கே என்னென்ன இருக்குதுன்னு இன்றைக்கி பூராத்தையும் பார்த்துடணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதே போல் காலை உணவுக்கு கீழே வந்தேன். இங்கே இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன்ஸ் அதில் பல பேர் பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக வணக்கம் சொல்லி, உங்களை தான் தொலைக்காட்சியில், திரைப்படத்தில், பட்டிமன்றத்தில் எல்லாத்துலேயும் பார்த்துருக்கோன்னு சொல்லி எல்லாம் சொல்ல ஆரம்பித்தாங்க. டைனிங் ஹால் உள்ளே திறந்த உடனேயே அங்கேயும் நம்மளை வணங்கிட்டு நிற்கிறாங்க. எங்கே பார்த்தாலும் இந்த வணக்கமே நமக்கு பாதி வயிறு நிறைஞ்சிருது. வரவேற்கிறத பொறுத்து அந்த மனசு நிறையும்பாங்கள்ல, அது மாதிரி. அப்புறம் எல்லோரும் உட்கார்ந்த உடனே அந்த வாழை இலையில் இந்த பருப்பு சாதம் காலையில், அதே மாதிரி தோசை, நல்ல அற்புதமான காஃபி, எல்லாரோடையும் பேசிக்கிட்டே சாப்பிட்றோம். ஒவ்வொருத்தரும் வந்து அறிமுகம் பண்ணிக்கிறாங்க. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எனக்கு என்னமோ எங்கள் சொந்த வீட்டுக்குள்ளே இருந்த மாதிரியே இருந்தது. நீங்கள் பூரா இருப்பீங்களா, நீங்கள் பூரா இருப்பீங்களான்னு கேட்டாங்க. நிச்சயமாக இருப்பேங்க, உங்களோட இருக்க தானே வந்திருக்கேன் அப்படின்னேன். சாப்பிட்டு முடித்த பிறகு என்னை உள்ள ஒரு பேரடைஸ் டூர் மாதிரி கூட்டிகிட்டு போனாங்க. எங்கெங்கெல்லாம் போனேன் அப்படின்னு பார்த்தா, முதல்ல இங்கே இருக்கக்கூடிய மகாலட்சுமி டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போனாங்க. பாம்பேயில் தான் அந்த கடற்கரை ஓரத்தில் மகாலட்சுமி டெம்பிள் இருக்குங்க. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய அந்த மகாலட்சுமி டெம்பிள் அவ்வளோ அழகு. உண்மையாக பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அப்புறமேலே அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அங்கே போய் பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, இங்கேருந்து தான் நாங்கள் எல்லாத்தையும் பராமரிக்கிறோம் அப்படின்னு. அதை பார்த்துட்டு பிறகு பியூட்டி பார்லர், அதே போல் அந்த ஆயுர்வேதிக் மருந்தகம், நமக்கு வேண்டிய இதெல்லாம் அங்கே இருக்குது. தேவையானால் அதெல்லாம் பண்ணிக்கலாம். அதுக்கான டாக்டர்ஸும் இருக்காங்க, அவங்ககிட்ட நம்ம கன்சல்ட் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். ஒரு நூலகம் போய் பார்த்தேன். பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த புத்தகங்களோ அந்த குறிப்பேடுலையும் பார்த்தேன். பலர் படிச்சுட்டு கையெழுத்து போட்டு போகிறாங்க. நான் சின்ன பிள்ளையில் எங்கள் ஊர் நூலகத்துக்கு போய் முதல்ல அந்த நோட்டில் கையெழுத்து போட்டது எனக்கு ஞாபகம் வந்தது. அங்கேருந்து அப்படியே வந்தோம். மருத்துவமனைக்கு போனோம். உள்ளே இருக்குங்க, நான் சொல்கிற எல்லாமே உள்ளே இருக்குது. மருத்துவமனையில் ஒரு செக்கப்பும் பண்ணிக்கிட்டேன். பிபி இதெல்லாம் பார்த்துக்கிட்டேன். மருத்துவர் இருந்தார். அவர் சொன்னார், நான் படிக்கிறப்ப நீங்கள் எங்கள் சிவகங்கை மெடிக்கல் காலேஜில் நீங்கள் பேசியிருக்கீங்க அப்படின்னாரு. அவரோட பேசிகிட்டு இருந்துட்டு அப்புறம் இங்கே இருக்கக்கூடிய எல்லாரையும் பார்த்துட்டு, எனி எமர்ஜென்சி எதாக இருந்தாலும் உடனே அங்கே இருக்கிற அந்த பெல் அமுக்குனா அந்த பார்க்குறதுக்கு ஆள் இருக்காங்க. 24 மணி நேரமும் ஆம்புலன்ஸ் இருக்குது. இன்றைக்கி இருக்க சூழலில் பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு அவங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு எல்லா பெற்றோர்களும் நினைக்கிறாங்க. சரி, போன பிறகு என்ன செய்கிறது? அங்கே போய் இருக்கிறதா, இங்கேயே இருக்கிறதா, இங்கே இருந்தால் யார் பார்த்துக்கிறது? இப்படிலாம் யோசனை வர்றப்ப தான் பிள்ளைகளுக்கு ஒரு யோசனை வருது. நம்ம அங்கேயே இருப்போம், நம்ம பார்த்துக்கிற மாதிரி நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் எதுன்னு தேடுறாங்க. கோயம்புத்தூர் நானா நாணி அந்த கண்டுபிடிச்சதோடு மட்டும் இல்லை, அவங்களை கொண்டு இங்கே தங்க வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இங்கே இருக்கக்கூடிய ஹோம் தேட்டருக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அந்த ஹோம் தேட்டரில் வாரம் படங்கள் போடப்படும்னாங்க. தமிழ், தெலுங்கு, ஹிந்தி எல்லா படமும் போடப்படும்னாங்க. சிலருக்கு நீச்சல் அடிக்க ரொம்ப ஆசை இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறதே ஒரு வகையான எக்ஸசைஸ் தான் அப்படிம்பாங்க.
அந்த நீச்சல் குளம் பார்த்துட்டு இங்கே ஜிம் இருக்குது. ஜிம்மோட விளையாடுறதுக்கான இடங்கள் இருக்குது. கேரம் போர்டா, இன்டோர் கேம்ஸ், செஸ்ஸு, டேபிள் டென்னிஸு, ஸ்னூக்கர்னு சொல்லக்கூடிய அந்த விளையாட்டு எல்லாமே இருக்குது. யோகா பண்ணுறதுக்கான இடம் இருக்குது. ஒரு பெரிய ஹால். அதை பார்த்த உடனே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அந்த தியான மண்டபத்துக்குள்ளே போகிறபோது ஒரு வைப்ரேஷன் கிடச்சது. அதே போல் பல நிகழ்ச்சிகள், கலை நிகழ்ச்சிகள் நடக்கும் அப்படின்னாங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னென்னாங்க, இங்கே தங்கியிருக்கவங்களுடைய அந்த வீடுகளை எப்படி சுத்தம் பண்ணுறாங்கிறீங்க. சுத்தம், வெளிச்சம், காற்று. நம்ம வீட்டில் நமக்கு ஏதாவது ஒரு சின்ன சோர்வு மற்றது ஏற்பட்டால் உடனே நம்ம பிள்ளைகளும் மற்றவர்கள் ஓடியாந்து பார்ப்பாங்களோ, அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய பணியாளர்கள் பார்க்குறாங்க. பண்டிகை நாளாக இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னா, அந்த பண்டிகை நாளும் கொண்டாடப்படுதுங்க. சொர்க்கம்னு ஒன்று இருக்கான்னு நமக்கு தெரியாதுங்க. ஆனால் இங்கே நானா நானி சீனியர் சிட்டிசன்ஸுடைய பாரடைஸ் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. கட்டாயமாக அத்தனை வசதிகளையும் இந்த நிறுவனம் உங்களுக்கு செய்து தருகிறது. வாய்ப்பு கிடைக்கும் போது வாருங்கள், இந்த பாரடைஸின் இன்பத்தை அனுபவிங்கள். ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு. பெங்களூரில் வாழுகின்ற மக்கள் இந்த அக்டோபர், நவம்பரில் அவங்களுக்காக பாரடைஸ் டூர் ஒரு அருமையான வரவேற்பை ஏற்பாடு பண்ணுறாங்க. அதுக்கான அந்த தொலைபேசி எண் இருக்குது. அதில் நீங்கள் தொடர்பு கொண்டு பதிவு பண்ணிக்கங்க. மறக்காமல் வாங்க, மகிழ்ச்சியாக போங்க. நன்றி, வணக்கம். நாடு மொத்தம் சுத்தி வருது, நல்லவங்க தேடி வருது, மொத்த மக்கள் வீடு வருது. Dear senior citizens of Bangalore, India's most preferred retirement community, Ananya's Nana Nani Homes, Coimbatore, welcomes you for an exclusive inside tour. What? Exclusive ticket to tour the paradise. Come and experience your dream retirement life for a day before being part of our community. Pre-booking is mandatory. To book, log on to nanananihomes.in or call 90437 40000. Ananya's Nana Nani Homes, Coimbatore, a paradise for senior citizens.